வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட லெனின் சிலையால் இந்திய கம்யூனிஸ்ட் பாஜகவின் மோதலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தை பெரியார் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் கொள்கையை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் போலி கிரிய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட லெனின் சிலையால் இந்திய கம்யூனிஸ்ட் பாஜகவின் மோதலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கு முன்பு சிறிய அளவிலான புறம்போக்கு இடம் இருந்தது. அந்த இடத்தில் கம்யூனிஸ்ட் ஆக்கிரமித்து அந்த இடத்தை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த இடத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு திடீரென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 5 அடி உயரத்தில் லெனின் சிலையை நிறுவினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அரசு மற்றும் பொது இடங்களில் சிலைகளை நிறுவக்கூடாது என விதிகள் இருந்தும் அதனை மீறியும் வைத்த லெனின் சிலையை அகற்ற கோரி இரவு திடீரென பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் அனுமதியின்றி வைக்கப்பட்ட லெனின் சிலையை அகற்ற கோரி அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் லெனின் சிலையின் அருகே திடீரென ஒரு விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு குவிந்தனர். இதனால் முன்னெச்சரிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து எதிரெதிராக நின்று 2 கட்சியினரும் கோஷம் எழுப்பியதோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் இரு தரப்பினரையும் கலைய செய்ய முயன்றும் அவர்கள் கலைந்து செல்லாமல் மோதலில் ஈடுபடும் சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்து போலீசார் அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி 2 தரப்பினரையும் கலைத்தனர். இதனிடையே தாசில்தார் பிருத்திவி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பின்னர் லெனின் சிலையை தார்பாய் கொண்டு முழுமையாக மூடிய நிலையில் பாஜகவினர் அங்கு வைத்திருந்த விநாயகர் சிலையை அப்புறப்படுத்தி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இருந்த போதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் அங்கு வந்து சிலையை மூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து தாசில்தார் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிலையின் மீது மூடப்பட்ட தார்பாயை அகற்றினார். மேலும் பாஜகவின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவும் சிலைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தந்தை பெரியார் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினம், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர்களது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பெரியார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் கொள்கையை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விபி ஜிராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கொள்கைகளை மாற்றியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள விபி ஜிராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே சரிவர நிறைவேற்றாத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 500 நாட்கள் வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 103 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சரிவர செயல்படுத்தவில்லை என்பதை மத்திய தணிக்கை குழு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தரவுகள் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. 2019 முதல் 2023 வரை மத்திய அரசு புதுச்சேரி அரசுக்கு 1548 கோடி ரூபாய் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 112 கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எவ்வளவு மோசமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், மகாத்மா காந்தி பெயரை மாற்றி புதிதாக கொண்டு வந்துள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே நிதி நிலைமையில் மோசமாக இருக்கும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் இனி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இங்கு முடக்கப்படும் என்றே புரிந்து கொள்ளலாம். 125 நாட்களாக மாற்றினாலும் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே அவை முழுமையாக செயல்படாமல் இருக்கிறது என்பதை தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இத்திட்டத்தால் பயன்பெற்ற கிராமப்புற மக்கள் புதிதாக ஒன்றிய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றார். அரியாங்குப்பத்தில் போலி கிரிய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நில மோசடி, பத்திரப்பதிவு மோசடி, பல்வேறு அதிகாரத்தின் பின்னால் அரங்கேறி வரும் நில மோசடி வழக்குகள் நாளுக்கு குறிப்பாக புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது. போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற மற்றொரு சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள 28/78 2184 சதுரடி கொண்ட 23 லட்சம் மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோடீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்டோபார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற போது அந்த இடத்திற்கு உரிமையாளர் என வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்டோபார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜித்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் தகவல் அறிந்த 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பி சென்றுள்ளனர். மேலும் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 சகோதரர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி, கோவிந்தன் மற்றும் அன்பு, கணேஷ் ஆகியோரின் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு வழக்கறிஞரின் இடத்திற்கே போலி பத்திரம் தயாரித்து விற்பனைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் அருகே சுடு தண்ணீரில் தவறி விழுந்த குழந்தை பலி. மரக்காணம் அருகே நடுக்குப்பம் கிராமம் வங்காள தெருவை சேர்ந்தவர் காளிதாஸ், வயது 35, விவசாயி. நேற்று இவரது வீட்டில் சுடு தண்ணீர் வைத்திருந்து உள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக காளிதாஸின் 2.5 வயது தட்சன் என்ற ஆண் குழந்தை சுடு தண்ணீரில் தவறி விழுந்துள்ளது. இதனால் அந்த பச்சிளம் குழந்தையின் உடல் படுகாயம் அடைந்துள்ளது. இதனை பார்த்த குழந்தையின் உறவினர்கள் சிகிச்சைக்காக புதுவை மாநிலத்தில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் குழந்தை இன்று பரிதாபமாக இறந்துவிட்டது. இது குறித்து குழந்தையின் தந்தை காளிதாஸ் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார்.
இந்த புகார் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மழை செல்வங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக ஸ்பார்க் சீட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவரின் மகிமை ஆகியவை நாடக வடிவில் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் பள்ளியில் கிறிஸ்துமஸ் கேக், இனிப்புகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் அருணா, ரொமினா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினத்தில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள சாலைகள் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக 2.63 கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை திட்டத்திற்காக ஒப்பந்தம் பெறப்பட்டு 2.23 கோடி ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி அணி 3ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டின் 33வது ஜூனியர் தேசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடைபெற்றது. இதில் 32 மாநிலங்களில் இருந்து வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சங்க மாநில செயலாளர் ரத்னபாண்டியன் தலைமையில் சிறுவர், சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டன. அரையிறுதிப் போட்டியில் புதுச்சேரி சிறுமியர் அணி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொண்டது. இதில் தோல்வியுற்று புதுச்சேரி சிறுமியர் அணி 3ஆம் பரிசை கைப்பற்றியது. திருபுவனை சிலுக்காரிபாளையத்தில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மின்மாற்றி எண் 2 மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்தது. இந்த சேதமடைந்த மின்மாற்றியை மாற்றவும், நற்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் 12,50,650 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றி நன்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியானது இன்று சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநில பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை அசோக் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி வழங்கியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் காவேரி வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் 38,48,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மார்கழி மாத நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மார்கழி மாத நகர்வல நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷ சமிதி சார்பாக வருடந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் நடைபெறும் நகர்வல நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி
வாசவி மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளின் மாணவ மாணவிகளுக்கு பஜனை பாடல்கள் பாடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு மழை மற்றும் குளிர் போன்ற இயற்கை சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் 30 நாட்கள் தொடர்ந்து 30 கோவில்களிலும் அந்தந்த கோயில்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நகர்வல நாம சங்கீர்த்தனம் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் தினமும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. நிறைவு நாளன்று நகர்வல நாம சங்கீர்த்தனத்துடன் சேர்ந்து பரதநாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல இந்த 2025 வருடமும் மார்கழி முதல் நாளில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து பஜனை தொடங்கப்பட்டது. பின்பு புதுச்சேரி அனைத்து பகுதிகளிலும் உள்ள கோவில்களிலும் நடந்து சென்று வருகிறது. அந்த வகையில் மார்கழி பஜனை இன்று திங்கட்கிழமை காலை வில்லியனூரில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூரில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூரில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அவை தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் கலைவாணி, முனியன், அம்மா பேரவை செயலாளர் ஆர்.கே. ராஜா, பொருளாளர் கணேசன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், அணி செயலாளர்கள் இளையராஜா, முருகன், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல், காண்டிபன், கலியமூர்த்தி, ராமச்சந்திரன், மாணவரணி செயலாளர் பாலாஜி, நிர்வாகிகள் ரவி, ரகு, அக்ஷயா, நிஷாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக தலைவரின் 38வது நினைவு நாள் பேரவை தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் பேரவை அலுவலகத்தில் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேற்படி நிகழ்ச்சியில் பொருளாளர் ரங்கநாதன், செயலாளர் ரத்தினகுமார், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், செயலாளர் பரமேஸ்வரி, மகளிரணி செயலாளர் தரணி தேவி, தலைவர் காமாட்சி அம்மாள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சுத்துக்கேணி பாஸ்கர், சிவகுமார், மாசிலாமணி, அப்துல் காதர், மகாவீர் ஜெயின், அன்பழகன், தண்டபாணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உறுப்பினர்களுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு விவேகானந்தா ஊரக கல்லூரி சார்பில் மினி மராத்தான் போட்டி நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் விளையாட்டுப் போட்டியின் சிறப்பு நிகழ்வான மாணவ மாணவிகளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டு யூத், டிரான்ஸ்ஃபார்ம் டு கம்யூனிட்டி என்னும் கருத்தை வலியுறுத்தும் வகையில் மினி மராத்தான் 2025 போட்டி 2ஆம் ஆண்டு வெற்றிகரமாக இன்று நடைபெற்றது. 12க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 120க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த மினி மராத்தான் தொடர் ஓட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் அபே என்ஜிஓ நிறுவனர் கலைமாமணி டாக்டர் சுந்தரமுருகன் மற்றும் கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் ஆகியோர் மினி மராத்தான் தொடர் ஓட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் தனது சிறப்புரையில் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்துடன் ஈடுபட முன்வர வேண்டும். சமூக வலைதளங்களிலும் செல்போன் உபயோகத்திலும் இளையோர் மூழ்கி விடுவது கவலையளிக்கும்படி உள்ளது. மாணவர்கள் மாணவிகளும் உங்கள் வாழ்க்கைக்கு கதாநாயகன் கதாநாயகி என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உடல்நலனில் இளையோர் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர் கலைமாமணி டாக்டர் சுந்தரமுருகன் தனது சிறப்புரையில் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பாடலை மேற்கோள் காட்டி தனது உரையை தொடங்கினார். தொடர்ந்து அவர் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து எனும் பாரதியார் கவிதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எனும் திருக்குறள்களை மேற்கோள் காட்டு கல்வி உடல்நலம் ஒழுக்கம் மற்றும் பிறர் துயர் துடைத்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு வலியுறுத்தினார்.
திண்டிவனம் அருகே அடுத்தடுத்து 6 கார்கள் மோதிய விபத்தில் கார்கள் சேதமடைந்தன. தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு முடிவடைந்ததை ஒட்டி பள்ளிகளுக்கு 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி பள்ளி விடுமுறையை கழிப்பதற்காக கார்களில் நேற்று முன்தினம் மாலையில் இருந்து படையெடுக்க துவங்கினர். இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாக காணப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை சென்னையில் இருந்து திருச்சி மார்க்கமாக சென்று அடுத்தடுத்த 6 கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதில் கார்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்தவர்கள் எவ்வித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,735 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,01,880 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,410 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட லெனின் சிலையால் இந்திய கம்யூனிஸ்ட் பாஜகவின் மோதலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தை பெரியார் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மற்றும் கொள்கையை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பத்தில் போலி கிரிய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.